for YouTube channel. ஸோ லாஸ்ட் டாபிக்ஸில் நம்ம என்னெல்லாம் பார்த்துருந்தோம் அப்படின்னா, ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம என்னென்ன பார்த்துருந்தோம் அப்படின்னா வந்து எம்இசி ஆர்கிடெக்சர், ஸோ லாரவல்னா என்ன, ஸோ ஆர்டிஷன் கமெண்ட்ஸ், ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் வந்து நம்ம பார்த்துருந்தோம். தென் ஸோ நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா எலக்வன்ட் ஓஆர்எம். ஸோ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது லாரவல் பிஹெச்பி ஃப்ரேம் ஒர்க்ஸ். ஸோ அடுத்த டாபிக்ஸ் நம்ம இன்றைக்கி பார்க்கலாம். இன்றைக்கி எபிசோட் 6. ஓகேவா? ஓகே. ஓகே. ஸோ நான் இன்றைக்கி பார்க்க போகிறது என்னென்னா எலக்வன்ட் ஓஆர்எம். ஸோ எலக்வன்ட் ஓஆர்எம் அப்படின்னா என்ன அப்படின்னா, இட்ஸ் அ ஆப்ஜெக்ட் மாடல் ஆர் ஆப்ஜெக்ட் மேப்பிங் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த எலக்வன்ட் ஓஆர்எம் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இதுலேயே மென்ஷன் ஆகிருக்கு பார்த்தீங்களா. ஸோ எலக்வன்ட் ஓஆர்எம் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் ஆப்ஜெக்ட் ரிலேஷனல் மேப்பிங். ஸோ இதை யூஸ் பண்ணி நம்ம டேட்டா பேஸில் நம்மளால் ஒரு சில கொரிஸை யூஸ் பண்ணி நம்மளால் ஈஸியாக டேட்டா பேஸை ஆக்சஸ் பண்ண முடியும் லாரவல்லேருந்து. ஓகேவா? இட் அலோவ்ஸ் டு இன்ட்ராக்ட் வித் யுவர் டேட்டா பேஸ் யூஸிங் பிஹெச்பி கோட் இன்ஸ்டீட் ஆஃப் ரைட்டிங் எஸ்கியூஎல் கொரிஸ். ஸோ நம்ம எலக்வன்ட் ஓஆர்எம்ஐ யூஸ் பண்ணி, ஓகேவா, ஸோ ஓஆர்எம்மோட ஃபுல் மீனிங் என்னென்னா ஆப்ஜெக்ட் ரிலேஷனல் மேப்பிங். ஓகேவா? தென் வந்துட்டு ஸோ டேட்டா பேஸில் நம்ம வந்து இந்த எலக்வன்ட் ஓஆர்எம்ஐ யூஸ் பண்ணி எஸ்கியூஎல் கொரிஸுக்கு பதிலாக நம்ம பிஹெச்பி கோடை யூஸ் பண்ணி நம்மளால் டிபி கனெக்டிவிட்டிஸில் நம்மளோட டேட்டாஸை நம்ம ஃபெச் பண்ணி எடுத்துக்க முடியும். தென் நம்மளால் CRUD ஆப்ரேஷன்ஸ் பண்ணிக்க முடியும். ஓகேவா? ஸோ இதுதான் எலக்வன்ட் ஓஆர்எம். ஸோ ஃபர்ஸ்ட் இதில் பார்த்தீங்கன்னா செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் யூசர்ஸ் வேர் ஐடி ஈக்குவல் டு 1 அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா. ஸோ இது ஒரு எஸ்கியூஎல் கொரி. செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் யூசர்ஸ்னு சொல்லியிருக்காங்க. ஸோ யூசர்ஸ் அப்படிங்கிற டேபிள்லேருந்து நம்ம எல்லா விதமான டேட்டாஸும் நம்ம கலெக்ட் பண்ண போகிறோம். ஸோ எங்கேருந்து அப்படின்னு கேட்டிங்கன்னா வேர் ஐடி ஈக்குவல் டு 1. ஸோ ஐடி 1ல் இருக்க ரோவில் ஸோ எல்லா விதமான டேட்டாஸையும் நம்ம வந்து கலெக்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ அந்த டேட்டாஸை நம்ம கலெக்ட் பண்ண போகிறோம். ஸோ இதுதான் எஸ்கியூஎல் கொரி. ஸோ அதுக்கு பதிலாக நம்ம ஓஆர்எம்மில் சிம்பிளாக நம்ம எழுதிடலாம். யூ கேன் சிம்பிளி ரைட் யூசர் ::find 1 அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ஸோ யூசருங்கிற டேபிளில் நம்ம ஃபைண்ட் பண்ணுறோம் எதுனா ஐடி நம்பர் 1 அப்படிங்கிற டேட்டாவை நம்ம வந்து பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ எலக்வன்ட் மேக்ஸ் யுவர் கோட் க்ளீன், ரீடபிள் அண்ட் ஈஸியர் டு மெயின்டைன். சரியா? தென் ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா எலக்வன்ட் மாடல்ஸ். ஸோ எலக்வன்ட் மாடல்ஸில் என்னென்னலாம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இன் லாரவல் எவரி டேபிள் ஹேஸ் அ மாடல். இதில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டேபிளுக்குமே வந்து ஒவ்வொரு விதமான யூசர் மாடல்ஸ் இருக்கும். சரியா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிளுக்கு யூசர் டேபிளுக்கு யூசர் மாடல் இருக்கும். அதேமாதிரி ப்ராடக்ட் டேபிளுக்கு ப்ராடக்ட் மாடல் இருக்கும். ஸோ ப்ராடக்ட் மாடல் எப்படி நம்ம க்ரியேட் பண்ணுறது, மாடல்ஸ் எப்படி நம்ம க்ரியேட் பண்ணுறதுன்னு பார்த்தோன்னா, நம்ம ஆல்ரெடி வீடியோஸ் போட்டிருக்கோம். ஆர்டிஷன் கமெண்ட்ஸ் யூஸ் பண்ணி நம்ம எப்படி நம்ம மாடல்ஸ் க்ரியேட் பண்ணுறது, கண்ட்ரோலர்ஸ் க்ரியேட் பண்ணுறது, இந்த மாதிரி நம்ம பார்த்துருக்கோம். ஸோ அதில் நம்ம பார்த்தோன்னா பிஹெச்பி ஆர்டிஷன் மேக் ப்ராடக்ட் அப்படிங்கிற கமாண்டை யூஸ் பண்ணி நம்மளால் பண்ண முடியும். ஸோ பிஹெச்பி ஆர்டிஷன் மேக் அப்படிங்கிறது கமாண்ட். தென் மாடல். ஸோ நம்ம மாடல் க்ரியேட் பண்ண போகிறோம்னா மாடல் யூஸ் பண்ணுவோம். கண்ட்ரோலர் யூஸ் க்ரியேட் பண்ண போகிறோம்னா கண்ட்ரோலர் யூஸ் பண்ணுவோம். ஸோ அடுத்ததாக இருக்குது பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட். ஸோ அந்த இடத்துல நம்மளோட மாடல் நேம் யூஸ் பண்ணுவோம். இன்கேஸ் நம்ம ப்ராடக்ட் ஒன்று பண்ண போகிறோம் அப்படின்னா ப்ராடக்ட், யூசர் பண்ணுவோம். அதே மாதிரி நம்ம ஒரு கண்ட்ரோலர் க்ரியேட் பண்ண போகிறோம் அப்படின்னா கண்ட்ரோலர் ப்ராடக்ட் அந்த மாதிரி நம்ம க்ரியேட் பண்ணிப்போம். ஓகேவா? தென் பேசிக் CRUD யூஸிங் எலக்வன்ட் ஃபெச்சிங் ஆல் ரெக்கார்ட்ஸ். ஓகேவா? ஸோ பேசிக்கான க்ரட்டிங் ஆப்ரேஷன்ஸ்க்கு நம்ம என்னென்ன விதமான ரெக்கார்ட்ஸ் நம்ம யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஃபெச்சிங் ஆல் ரெக்கார்ட்ஸ் அப்படின்னு இருக்கு இல்லையா. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா யூசர்ஸ் அப்படிங்கிற வேரியபிளில் யூசர்ஸ் ஆஃப் ஆல் அப்படிங்கிறத நம்ம மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்படின்னா இந்த ஓஆர்எம் யூஸ் பண்ணி நம்மளால் எல்லா டேட்டாஸையும் நம்மளால் கனெக்ட் பண்ணிக்க முடியும். ஸோ நம்மளோட டேட்டாஸையும் டேபிளில் யூசர்ஸுங்கிற வேரியபிளில் ஸ்டோர் பண்ணியாச்சு. அதே மாதிரி ஃபெச்சிங் சிங்கிள் ரெக்கார்ட். ஸோ பர்டிகுலராக ஒரு ஐடியில் இருக்க வேல்யூஸை மட்டும் நம்ம ஐடென்டிஃபை பண்ணோம்னா பர்டிகுலர் அந்த ஐடி நேமை மென்ஷன் பண்ணுவோம். ஓகேவா? தென் அதே மாதிரி கிரியேட்டர் ரெக்கார்ட் அப்படின்னா யூசர் கிரியேட் அப்படிங்கிற வேல்யூஸில் நேம் ஈக்குவல் டு கிருஷ்ணன், இமெயில் ஈக்குவல் டு test@gmail.com. ஸோ இந்த மாதிரி விஷயங்களை வந்து நம்ம கிரியேட் பண்ணுறதுக்காக, அதாவது CRUD ஆப்ரேஷன்னாவே கிரியேட்டு, ரீடு, அப்டேட் அண்ட் டெலீட் தனியாக அப்படி தானே. தென் அப்டேட்டிங் அண்ட் டெலீட்டிங். ஸோ அப்டேட்டிங்கில் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி இருக்கிற டேட்டாஸை நம்ம ஃபைண்ட் பண்ணியாச்சு. ஃபைண்ட் பண்ணி அதுக்குள்ளே இருக்கிற நேம்ங்கிற வேலையை அப்டேட்டட் நேம் நம்ம என்ன வேல்யூஸ் கொடுக்குறோமோ அப்டேட்டட் நேமாக இருக்கலாம், இல்லை இமெயிலாக இருக்கலாம், இல்லை ஃபோன் நம்பராக இருக்கலாம். ஸோ எதுவாக வேணா இருக்கலாம். ஸோ அந்த டேட்டாஸை கொடுத்து நம்ம அப்டேட் பண்ணுறோம், சேவ் பண்ணுறோம். ஸோ டெலீட்டுங்கிறதுக்கு வந்து நம்ம டெஸ்ட்ராய் அப்படிங்கிற கமெண்ட்டை நம்ம யூஸ் பண்ணுறோம். டெஸ்ட்ராய் 3. ஸோ டெஸ்ட்ராய் 3 அப்படின்னா 3ங்கிற ஐடியில் இருக்க வேல்யூஸை நம்ம வந்து டெஸ்ட்ராய் பண்ணுறோம். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து எலக்வன்ட் ஓஆர்எம். ஓகேவா?